போறாங்க. அங்க பாரு, கமாண்டரை தூக்குல போடுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மட்டும் அவன் உண்மையை சொல்லனா நிச்சயம் அவனுக்கு தூக்கு தண்டனை தான். ஒரு எதிரி கிட்ட சண்டை போடும் போது உங்ககிட்ட கேடைய மட்டும் இருந்தா பத்தாது. அவங்க நம்மளை பார்த்து பயப்படணும்னா ஈட்டியும் இருக்கணும். ஒருவேளை நம்ம எதிரிங்க வந்தாங்கன்னா மனித குலம் கேடையை மட்டுமே வச்சு பாதுகாக்க கூடாது. நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல வால்ரோஸ் உடஞ்சிடுச்சுன்னா மனித குலத்தோட பாதி பேரு இந்த முறை வால் சீனாவை நோக்கி வருவாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எவாக்குவேஷன்லயே நம்ம சாப்பாடு பொருட்கள் இன்னும் சில நாட்களுக்கு மட்டும்தான் வரும். ஒருவேளை அதுவும் முடிஞ்சிடுச்சுன்னா ஊருக்குள்ள இருக்கிறவங்களும் அகதிகளும் உயிர் வாழ்றதுக்காக சண்டை போட வேண்டியது இருக்கும். வால்ரோஸும் வால் சீனாவும் மனித குலத்தையே ரெண்டா பிரிச்சிடும். மக்களுக்குள்ள சீக்கிரமா போர் ஏற்படும். ஒருவேளை சுவர்கள் உடைக்கப்படலனா கூட வால்ரோஸ் கிட்ட சாப்பாடு பொருட்கள் கம்மியா தான் இருக்கு. வால் சீனாவை உடைச்சுக்கிட்டு டைட்டன்ஸ் வேணா